நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அறிவியலோட கண்டுபிடிப்பு தான். அந்த வகையில் நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களில் மறைஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நூற்றாண்டுகளா விடையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன கேள்வின்னா, கோழி முதல்ல வந்ததா இல்லை முட்டை முதல்ல வந்ததா அப்படிங்கிற கேள்வி தான். இந்த கேள்வியை உங்ககிட்ட கூட விளையாட்டாக யாராவது கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த கேள்விக்கான பதிலை நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள பறவை இனங்களோட முட்டையோட வெளிப்புற ஓடு உருவாகிறதுக்கு ஓவோக்ளைடின் 17 அதாவது OC17 சொல்லக்கூடிய ஹார்மோன் முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறதையும், இந்த ஹார்மோனானது பறவைகளோட கருப்பையில தான் உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்த உலகத்துல பறவை இனங்கள் தான் முதல்ல வந்துச்சு அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. இனிமே உங்கள்கிட்ட யாராவது கோழி முதல்ல வந்துச்சா இல்லை முட்டை முதல்ல வந்துச்சா அப்படின்னு கேட்டா நீங்க தைரியமா சொல்லலாம், கோழி தான் முதல்ல வந்துச்சு அப்படின்னு. இந்த வீடியோவை நீங்க இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில நேரங்களில் வானத்தில் பறக்கக்கூடிய ஆகாய விமானங்களை நாம் தரையிலேருந்து பார்க்கும்போது அதன் பின்பகுதியில் வெள்ளை நிற கோடுகள் தொடர்ச்சியாக தெரிகிறத பார்க்கலாம். இந்த வெள்ளை நிற கோடுகள் அதன் இன்ஜினிலிருந்து வெளியேற்றப்படும் எரிந்த வாயுக்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. இந்த வெள்ளை நிற கோடுகளுக்கு காரணம் ஆகாய விமானம் பறக்கும்போது அதன் வெளிப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நீராவி தான். ஆகாய விமானத்தோட இன்ஜின் இயங்கும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய எரிந்த வாயுக்களில் உள்ள ஹைட்ரஜனானது அதீத வெப்பத்தின் காரணமாக வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து நீராவியாக மாறுது. இந்த நீராவி தான் நமக்கு கீழே இருந்து பார்க்கும்போது வெள்ளை நிற கோடுகளாக தெரியுது. இந்த வெள்ளை நிற கோடுகள் சில நேரங்களில் நீண்ட நேரத்திற்கு அழியாமல் இருக்கும். நீராவி உற்பத்தி செய்யப்படும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய காற்றோட ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அந்த நீராவியானது நீண்ட நேரத்திற்கு மறையாமல் இருக்கும். விமானங்களில் பாதரசத்தை பயன்படுத்தி வெப்பநிலைகளை அளவிடக்கூடிய தெர்மாமீட்டரை எடுத்து செல்ல அனுமதி இல்லை. விமானங்கள் எளிதாக பறக்கிறதுக்காக அதன் உலோக பாகங்கள் பெரும்பாலும் டியூர் அலுமின் மற்றும் அலுமினியத்தால் செய்யப்பட்டிருக்கும். விமானங்கள் மிக அதிக உயரத்தில் பறக்கிறதால அப்பகுதியில் காற்றழுத்தம்ங்கிறது மிக மிக குறைந்த அளவிலே இருக்கும். இந்த குறைந்த காற்றழுத்தத்தினால விமானம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக விமானத்திற்கு உள்ள அதிக அளவு காற்றழுத்தம், அதாவது வளிமண்டலத்துக்கு இணையான காற்றழுத்தம் பராமரிக்கப்படும். இதனால் விமானமானது பறக்கும்போது ஒரு வாயு நிரப்பப்பட்ட பலூன் போல தான் செயல்படும். அதாவது விமானத்திற்கு உள்பகுதியை காட்டிலும் வெளிப்பகுதியில் அழுத்தம் மிக மிக குறைந்த அளவிலேயே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தெர்மாமீட்டரை கொண்டு போகும்போது நம்ம அதை கை தவறி கீழே போட்டு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து வரக்கூடிய பாதரச துளிகள் விமானத்தின் பாகங்கள் மீது படும்போது அது விமானத்தின் பாகங்களில் ஒரு சிறு துளையை ஏற்படுத்தினா கூட விமானத்தின் அழுத்த வேறுபாடு காரணமாக விமானம் ஒரு சில வினாடிகளில் வெடித்து சிதறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.